Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு குட்டி vlog தான் பார்க்க போறோம். குட்டி vlog-ஆ? ஆமா. ஓகே. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன் தமிழ் ஃபுட் மசாலா சேனல்ல. ஆனா யாருமே காணோம், நீங்க தான். நிறைய பேர் பண்றதே இல்ல. எப்பவும் பண்ற கொஞ்சம் பேர் தான் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அதுவே சந்தோஷம் தான். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்தேன். பிரியா வந்து வரல. பிரியா வந்து இங்கே ஒர்க் இருந்தனால தமிழ் ஃபுட் மசாலாவுக்கு வந்து வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை அதிகமாக இருந்தது. நானும் ஒரு 2 நாள் லீவில் வந்து காட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது, காட்டில் தண்ணி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன். ஸோ அதனால் வீடியோ எடுக்கலை. ஏன்னா லாஸ்ட் டைம் கூட அதுக்கு முந்தான டைம் கூட நான் போனப்போலாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். பட் ஆனால் இந்த டைம் எடுக்கலை. நான் காற்று பயங்கரமாக அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் காட்டில் கொஞ்சம் ஹெவியான வேலை, தண்ணி கட்டணும் அப்படிங்கும்போது நான் தண்ணி கட்டணும்னா இல்லை ஃபோன் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் தண்ணி கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு இருப்பேன். நான் பழச்சு ஒரு பக்கம் பாத்திக்க தண்ணி கட்டணும், அணைக்கணும், நிறைய வேலை இருக்குது. ஸோ அதனால் வீடியோ எடுக்கல. இன்றைக்கி என்கிட்டயுமே பேசலை 2 நாள். ஆமாம், டே ஃபுல்லாக பேச மாட்டார். காலைல எந்திரிச்சு கூட எந்திரிச்சிட்டேன் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு கேட்பாரு. ஃபோனே பண்ணல இந்த டைம். வந்து அவ்வளோ வேலை. ஈவினிங் வந்து நைட்டு தான் ஃபோனே பண்ணுவார். நானும் வந்து சண்டைலாம் பண்ணல, நல்ல பிள்ளையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இல்லை நல்ல பிள்ளையா? சரி, ஓகே. நானும் இதையும் ஏற்றுக்கிறேன். எல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இதையும் ஏற்றுக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. ரொம்ப தான் கொழுப்பு. சரி, ஓகே. இன்றைக்கி நைட்டு என்ன சமையல்? தக்காளி குருமா தோசை. ஃபஸ்ட்டு மசால் வந்து அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். சோம்பு 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன். பிரியா, நான் வந்து உனக்கு ஒரு நாள் சமைச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். அப்படியா? ஆமாம், ஆஃப் ஒரு அன்னைக்கு. ஆனால் இப்போ ரொம்ப நாளாச்சு அவர் எனக்கு சமைச்சு கொடுத்து. இல்லை, முன்னெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் சமைச்சு கொடுத்துருவோம். இப்போ வந்து ஒரு சில காரணங்கள் இருக்குது. சரி, பார்க்கலாம், ஒரு நாள் போகட்டும், அப்புறம் அதெல்லாம் சரியாயிடும். ஓகே. அடுத்து நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக செய்யுங்க. டிஃப்ரெண்ட்டாக? சரி, ஓகே. அதாவது சாம்பார், பொரியல் அந்த மாதிரி. அப்படியா? ஓகே. ஏதாவது ஸ்நாக்கு? ஸ்நாக்லாம் நான் பண்ணதில்லை. அதான் ட்ரை பண்ணி தாங்க. சரி, ஓகே. பாருங்க, நான் தான் இருக்கேன்ல லேப். ஓகே. தமிழ் ஃபுட் மசாலா வீடியோவில் பார்த்து அப்படியே உனக்கு செஞ்சு ஏதோ ஒன்று நீங்கள் எதனா பாருங்க, ஆனால் செஞ்சு கொடுங்க. ஏதாச்சும் 2 முந்திரி சேர்த்துக்கிறேன், ஒரு துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன், ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு முதல்ல இதை வந்து தேங்காய் நல்லா நைஸாக அரைப்படுற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேங்காவை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தக்காளி சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இது கூடவே கொஞ்சம் சீக்கிரமாக டக்குன்னு செய்யலாம். பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால 5 தக்காளி எடுத்திருக்கேன். பிரியா வந்து பரபரப்பாக வந்து தக்காளி குருமாக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் ஒரு பக்கம் பரபரப்பாக ஒன்று பண்ண போகிறேன். அது என்னென்னு பார்க்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 பாக்ஸ் வந்து வந்திருக்கு. எனக்காக வந்து பிரியா வந்து செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. சாரி, பொய் சொல்ல மறந்துட்டேன். சாரி, பொய் சொல்லிட்டேன். எனக்காக செய்யலை, தமிழ் ஃபுட் மசாலாவில் வீடியோ எடுத்தாங்க பிரியா வந்து, அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அல்வா. இது அல்வா தானே? என்ன அல்வாமா அது? ரஸ்க் அல்வா. ரஸ்க் அல்வா? ஆமாம். சரி, ஃபஸ்ட்டு இது வந்து டேஸ்ட் பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. வித்தியாசமாக இருக்குது, புதுசாக இருக்குது. இது வரைக்கும் பண்ணதில்லை தானே? நான் வந்து ரஸ்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் சாப்பிட்டதில்லை. சூப்பராக பிரெட் அல்வா நிறைய டைம் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து நிறைய டைம் பண்ணியிருக்கோம். இல்லை, அந்த அளவுக்கு பிரெட் அளவு நல்லா ஈக்குவலாக கொடுக்குது. அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்குது. கொஞ்சம் தான் இருந்துச்சு. அம்மா வீட்டில் அங்கே சாப்பிட்டாங்க, அப்புறம் இங்கே உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் நான். கண்டிப்பாக நான் வந்து கேரண்டி தரேன், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. வீடியோ போட்டியா? இன்னும் இல்லை. இன்னும் இல்லையா? கண்டிப்பாக தமிழ் ஃபுட் மசாலா பிரியா அப்படின்ற சேனலில் போய் பார்த்தீங்கன்னா என்னைக்கு போடுவ வீடியோ தெரியலீங்களே. தெரியலையா? சரி, டைட்டில் என்ன வைப்ப? ரஸ்க் அல்வா. எப்படியும் வந்துடும் அது. ரஸ்க் அல்வான்ற பேரில் கண்டிப்பாக அந்த வீடியோ வரும். மறக்காமல் பாருங்கள், செஞ்சு கொடுங்க. நான் கண்டிப்பாக கேரண்டி தரேன். இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறாரு. பிஸ்கட். நான் பிஸ்கெட் செஞ்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். ஆக்சுவலாக மேரேஜுக்கு முன்னாடி நான் வந்து செஞ்சுட்டு தான் இருந்தேன் கேக். அதெல்லாம் அப்புறம் தான் செய்யறதே இல்லை. ஒரு 2-3 முறை தான் இவருக்கே கேக் செஞ்சு கொடுத்துருப்பேன். செய்யவே இல்லை. இது வந்து பாதாம் ஃப்ளேவர், பாதாம் பிஸ்கெட். அப்படியா? பாதாம் போட்டு மாவு கூட பாதாம் பவுடரும் போட்டு செஞ்சுருக்குது. பிஸ்கெட் ஸ்மெல்ல சூப்பராக இருக்குல்ல? நிஜமாவே வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. உண்மையாகவே சாப்பிட்டியா? சாப்பிட்டு பார்த்தியா? நாங்களாம் சாப்பிட்டோம். அதான் கொஞ்சம் இருக்குது, நிறையா இருந்துச்சு. அங்கே அம்மா வீட்டிலே கொஞ்சம் கொடுத்துட்டு இங்கே ஒரு 6 பிஸ்கெட் தான் எடுத்துகிட்டு வந்தேன். சூப்பராக இருக்குது. இதையும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. நான் வந்து கேரண்டி, இதுக்கும் நான் வந்து கேரண்டி தரேன். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோ வருமா? அடுத்தடுத்து வரும். ஓகே. நம்ம அடுப்பில் என்னென்ன போட்டிருக்க? சாரி, அடுப்புக்குள்ள இல்லை, பாத்திரத்துக்குள்ளே.
குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நான் கொஞ்சம் கடுகு சேர்த்துருக்கேன். குருமாக்கு நீங்கள் சேர்க்காம கூட பண்ணலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் பெருசாக இருந்ததுனால சேர்த்துட்டு 2 வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை அவ்வளோதான் போட்டிருக்கு, வேறு எதுவும் சேர்க்கல. ஓகே. இப்போது இது கூட வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுது தேங்காய் தக்காளி எல்லாம் அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த விழுது சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஓடிட்டீங்க. ஓட வச்சுட்டேன். ஓடிட்டீங்க இல்லை, ஓட வச்சுட்டேன். தெளிவாக ஆன்சர் பண்ணணும், பார்க்குறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். டபக்குன்னு ஊற்றணுன்னே எல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, அதான் ஓடி வந்துட்டேன் நான். ஆமாம். அதாவது பிரியா வந்து ராக்குடு, வெற்றி வந்து ஷாக்குடு. நீ ஏதாவது பண்ண போய் எனக்கு வந்து ஷாக் ஆகுது அப்பப்போ. அவ்வளோதான். இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் அரைச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போவே நான் சேர்த்துட்டு ஒரு 4-5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். தேவையான அளவுக்கு உப்பு. பட்டை கிராம்பெல்லாம் நான் வந்து அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால வேறு எந்த மசாலும் சேர்த்துக்கல. வேணும்னா நீங்கள் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 4-5 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா தண்ணி வந்து குருமாக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். 1 விசில் இல்லைனா 2 விசில், அதுக்கு மேலே விட வேணாம். 2 விசில் இப்போ நான் விட்டுக்கு போகிறேன். விசில் வரட்டும். அதுக்குள்ளே எங்கேயோ கூப்பிட்றாரு அவர், போயிட்டு வந்துடுறேன். புதையில வீட்டில் புதைச்சி வச்சுருக்கேன். அவசரம் கேட்டாங்கன்னா அவ்வளோதான். அது வந்து எடுக்கிறதுக்கு கூப்பிட்றாவா. பிரியா பார்த்தீங்கன்னா 2 கட்டப்பையில் என்னமோ எடுத்துகிட்டு வராங்க. வாமா வாமா வாமா. ஆடியன்ஸ்க்கெல்லாம் என்னமோ பிரித்து கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். முதல் கட்டப்பையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வந்த சரக்கு. சரக்கா? அப்பா எடுத்துக்க போகிறாங்க, நீ போட்டு எதாவது சொல்லிட்டு இருக்க. ஐயோ அப்படிலாம் இல்லை. தேங்காய் ஊருக்கு போயிட்டு உரிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. இப்போ ஓரளவுக்கு, அதாவது மட்டை கொஞ்சம் வெளியே வச்ச மாதிரி கொஞ்சம் உரிச்சேன். ஓரளவுக்கு கற்றுக்கிட்டீங்க. ஏன்னா நாங்கள் வந்து தேங்காய் உரிக்கிறதுக்கு அந்த கம்பி வச்சுருக்கோம். அதை வச்சு உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற நாரே இல்லாமல் உறிஞ்சிட்டு வந்துடுது. ஆனால் இந்த டைம் கொஞ்சம் பச்சை காயாக இருந்ததுனால கொஞ்சம் அது ஏன் வந்து அப்படி இந்த மேலே நாரோடு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் கொஞ்ச நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெடிச்சு போகாது, வெடிச்சு இதுவாகிடும், கெட்டுரும் அப்படின்னு. இன்னும் நிறையா இருக்குது போல் தேங்காய். ஒரு 10 காய் எடுத்து வந்திருக்கேன். ஓ சரி 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 ஓகே. அடுத்த கட்டப்பையில் என்ன இருக்குது அதை ஓப்பன் பண்ணேன். ஃபுல்லாக மளிகை சாமான். அப்படியா? நிறைய வாங்கியிருக்க போலையே. எதுவுமே இல்லைல்லப்பா வீட்டில். எல்லாமே நாங்கள் வந்து என்ன நினச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ இல்லாத பொருள் மட்டும் அப்படியே தீர தீர அப்படியே வாங்கிட்டே இருந்தேன் நான். சரி இப்போ கொஞ்சம் ஒரு 15 நாள் எல்லாமே தீர்ந்ததுக்கப்புறமா பட்ஜெட் போட்டு நம்ம எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து யோசித்தேன். அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னு ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. என்னென்ன இல்லைன்றது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். அக்யூரேட்டாக வந்து பேப்பரில் இங்கே எழுதி வச்ச லிஸ்ட் எடுத்துகிட்டு போகல, அம்மா வீட்டிலேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ எல்லாமே ஃபில் பண்ணி வைக்கணும் பாக்ஸில், அவ்வளோதான். மிளகு வந்து பார்த்திங்கன்னா அண்ணா வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். எங்கே போனப்போ வாங்கினாங்கன்றது ஞாபகம் இல்லை எனக்கு. அப்புறம் மிளகு வந்து நிறைய வீட்டில் இருந்துச்சு, அதனால் அம்மா வந்து மிளகு தீர்ந்துருச்சுன்னா எடுத்துகிட்டு போ அப்படின்னாங்க. இப்போ மிளகு தீர்ந்ததுனால கொடுத்து அனுப்புனாங்க. கொஞ்சமாக தருவாங்கன்னு பார்த்தா எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். எதுக்கு இவ்வளோ கம்மியாக வாங்கிட்டு வரதானே? நான் எதுக்கு இவ்வளோ அப்படின்னு எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுரு, கொஞ்சம் கொஞ்சமாக பாக்ஸில் எடுத்து ஃபில் பண்ணிக்கோ, வெளியில் கொஞ்சம் வச்சுட்டு மீதி ஃப்ரிட்ஜில் வச்சுரு அப்படின்னாங்க. சரி ஓகே, நிறையா மிளகா வச்சு சமைச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு. 2 வருஷத்துக்கு இதே தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு இப்போவே 2 வருஷமா அதெல்லாம் நல்லா வராதுங்க, சீக்கிரம் காலியாக. மிளகெல்லாம் மீடியமாக தானே யூஸ் பண்ணுவோம் நம்ம, கொஞ்சம் கொஞ்சமாக தானே. சவுண்டு வருது, கீழே பருப்பு விழுந்துருச்சு. கடலைப்பருப்பு மட்டும் எப்போவுமே கம்மியாக வாங்குறது தான். ஏன்னா அது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ரேராக தான் பருப்பு வடை அது மாதிரி செய்கிறதுக்கு. நல்லா 1/2 கிலோ. மீதி வந்து நான் 1 கிலோ தான் துவரம்பருப்பும் உளுந்தும் வந்து வாங்குறது. ஏன்னா உளுந்து இட்லிக்கெலாம் நம்ம போடுவோம் இல்லையா, இட்லி தோசைக்கு. அதனால் ஆரம்ப காலத்திலலாம் இட்லி தோசையே எங்கள் அம்மாவை சொல்லுவாங்க. அவங்க வந்து சின்ன வயசில், அதாவது சின்ன வயசுலாம் கொஞ்சம் மீடியமான வயசில் இருக்கும்போது இட்லி தோசைலாம் வந்து இப்போ தீபாவளி பொங்கலுக்கு தான் செய்வாங்க. வெங்காயம் அதே தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போலாம் அது வந்து சலிக்கையெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்கல்ல. அதுதான், அது இல்லைன்னா ஓடவே ஓடாது வாழ்க்கைன்ற மாதிரி மாறிடுச்சு. 2 விசில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வெயிட் குறைஞ்சதுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுக்கிட்டேன். கொதிக்க வச்சுட்டு இப்போ நான் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். தக்காளி குருமா டக்குன்னு செஞ்சிடலாம். எல்லாத்தையும் அரைச்சி வதக்கிட்டு குக்கரில் 2 விசில் விட்டோமா ரெடி ஆகிடும். நல்லா இருக்கே, நல்லா வாசனை வருது. நல்லா இருக்குல்ல, சூப்பரா. இன்ஸ்டண்ட்டான தக்காளி குருமா.
தோசையும் செஞ்சாச்சு. எல்லாம் இப்போ காலம் போகிற காலத்தில் எல்லாம் சிம்பிளாக சீக்கிரமாக செய்ய முடியுமா ஏதா அப்படின்னு தான் இப்போ யோசிக்கிறாங்க. 2 நிமிஷத்தில் எதோ பண்ண முடியும், 3 நிமிஷத்தில் எதோ முடியும், 5 நிமிஷத்தில் அப்படின்னு. நீங்கள் பேசிட்டே இருங்க, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். அப்படியா? பார்த்தீங்களா, என்ன வந்து வேலை செய்ய விட்டுட்டு பிரியா வந்து சாப்பிட போகுது. பார்த்துக்குங்க. டேஸ்ட் பார்க்கலானுங்க. டேஸ்ட்டு பார்க்கவா? சரி சரி. சூப்பராக இருக்குது தோசைக்கு. ஓகே சரிம்மா, நம்மளும் சாப்பிட ஆரம்பிச்சிடலாமா? ஆமாம். ஓகே, நாங்களும் பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.